ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2.16 அதாவது எக்ஸாம்பிள் 2.16 ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 பல்ப்ஸ் இருக்குது. அந்த பல்போட பவர் வந்து கொடுத்துருக்காங்க 20 வாட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் பல்ப். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த பல்பில் எந்த பல்பு ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓவரால் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 440 வோல்டேஜ். இதுக்கு எவ்வளோ சப்ளை கொடுத்துருக்காங்கன்னா 440 வோல்டேஜ் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம எடுத்த உடனே எதை ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த பவர் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி டெலிவர் பண்ணக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா P = VI. தென் பார்த்திங்கன்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், V²/R அப்படின்னு போடலாம். ஏன்னா பிகாஸ் அந்த I/R அப்படி I = V/R அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி போடும்போது எனது V²/R அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஈச் பல்புமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, அப்போ என்ன அது ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணுதில்ல. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா R1 = V1² = என்ன வரும் உங்களுக்கு 220 வோல்ட் ஸ்கொயர் டிவைடட் பை 20. 220 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48400 டிவைடட் பை 20. ஓகே, அது டிவைட் பண்ணிங்கன்னா 2420 ஓம்ஸ் கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா R2 = V²/P2. தென் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யணும், நம்ம V2 ஸ்கொயர்ன்றது 220 வோல்ட் ஸ்கொயர் டிவைடட் பை 100. ஸோ உங்களுக்கு 220 வோல்ட் ஸ்கொயர்ன்றது 48400 டிவைடட் பை 100. 0000 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 484 கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் டோட்டல் எடுக்க போகிறோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த பல்போட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2420 + 484 = 2904 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் கரண்ட், இந்த ஓவரால் கரண்ட் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போகிறோம். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட். இப்போ சீரிஸ் சர்க்யூட்டில் கன்ஃபார்ம் எப்படி இருக்கும், கரண்ட்டோட குவான்டிட்டி உங்களுக்கு டிஃபர் ஆகாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ I = V/R total. ஸோ இந்த R total ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். V1 V2 நம்மளுக்கு தெரியும், 220 + 220 டிவைடட் பை R total வந்து 2904. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 440 டிவைடட் பை 2904 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கான லாகரிதம் கொடுத்துருக்காங்க. எதுக்கான இந்த 440 டிவைடட் பை 2904க்கான லாகரிதம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐயோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1.515 × 10⁻⁻1. ஸோ இது இப்படி கூட எழுதலாம், A = 0.1515 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஆம்ஸ்ன்னு கூட எழுதலாம். ஈச் பல்பில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப், ஓகே, அந்த டோட்டல் கரண்ட்டை வச்சு நம்ம ஈச் பல்பில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். V1 = IR1. ஸோ ஐன்றது உங்களுக்கு தெரியும் 0.515. தென் R1 வந்து 2420. ஸோ ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3.667 × 10⁻²ன்றது கிடைக்குது. ஸோ இதுக்கான அந்த மல்டிப்ளிகேஷனுக்கான லாக் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா V2 வந்து 0.151 × 484. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.33 × 10⁻1 அப்படின்றது கிடைக்கும். 73.33 அப்படின்றது கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன். எந்த பல்பு வந்து லோ பவரை கன்சியூம் பண்ணுதோ, லோ வாட்ஸோடு இருக்கோ, அந்த பல்பு அதிகமான பொட்டன்ஷியல் ட்ராப் பண்ணும். ரெண்டாவது அதிகமான ரெசிஸ்டன்ஸோடு இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸஸ் ஆஃப் வோல்டேஜ் ட்ரைன் இருக்கனால டெஃபினட்டாக அந்த பல்பு தான் ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனால் 20 வாட்ஸ் பல்பு தான் உங்களுக்கு ஃப்யூஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு இடையில தான் அதிகமான வோல்டேஜ் ட்ராப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.